ஒருத்தன் மலையோட உச்சிக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அந்த உச்சிக்கு போகிறதுக்கு அவனுக்கு 118 படி இருக்குது. அந்த 118 படியில் 108 படியை கிராஸ் பண்ணிட்டான். ஆனால் கடைசி இருக்க அந்த 10 படி உடஞ்சிருக்கு. அவனுக்கு எப்படி இருக்கும்? அதே மனநிலை தான் இன்றைக்கி விஜய் சாருக்கும் இருக்குது. வெற்றியை ஆல்மோஸ்ட் தொட்டாச்சு. கோட்டையோட கதவு திறந்துருக்கு. சிம்மாசனத்தை பார்க்க முடியுது. ஆனால் அங்கே போய் உட்கார முடியல. ஏன்னா அந்த 10 படி இல்லாதனால அவரால் உள்ளே போக முடியல. விஜய் சார் இன்னைக்கு கவர்னர் கிட்ட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அவர் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தட் அவர் நாளைக்கு பதவி ஏற்கிறதுக்கான மற்ற விஷயங்களெல்லாம் பண்ணுறதுக்காக. பட் அவருக்கு இன்னும் 10 சீட்டு தேவை. காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு 5 சீட் இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு 5 சீட்டு அவருக்கு கண்டிப்பாக தேவை. ஏடிஎம்கே தலைமையிலேருந்து சொல்லிட்டாங்க அவங்களால சப்போர்ட் பண்ண முடியாது, விஜய் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அவங்க ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுட்டு அந்த டிஸ்கஷனில் சொல்லியிருக்காங்க. இது பழனிசாமி சாரோட தனிப்பட்ட முடிவு கிடையாது. இது அங்கே இருக்க லீடர்ஷிப்பு கூட கலைஞர் ஆலோசித்து கட்சிக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறது. ஸோ கூட்டாக விஜய்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மற்ற சின்ன சின்ன கட்சி சிபிஐ, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த கட்சியெல்லாம் சப்போர்ட் பண்ணாதான், இன்னும் 5 சீட்டு விஜய் நிரூபித்தாதான். இதை ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டில் அவர் பாஸ் பண்ணால் தான் அந்த சிம்மாசனத்தில் அவர் அமர முடியும். இது ஒரு டஃப் சிச்சுவேஷன். இன்கேஸ் அவரால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா என்ன நடக்கும், என்னெல்லாம் சினாரியோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோவில் விஜயோட கட்சி லார்ஜஸ்ட் கட்சி. இந்த ஜெயிச்சதுலேயே 108 சீட் வாங்கியிருக்க ஒரே கட்சி அந்த கட்சி மட்டும்தான். மற்ற கட்சி சப்போர்ட் பண்ணால் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பாசிபிலிட்டி 1. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னென்னா, யாராவது சப்போர்ட் பண்ணணும். 10 சீட்டு 10 சீட்டோ இல்லை 15 சீட்டோ சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா 1-2 எம்எல்ஏ தாவிட்டால் மறுபடியும் கவர்மெண்ட்டை கலைக்க முடியாது. அதனால் ஒரு 10-15 சீட் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டோம்னா, ஒரு 20 சீட் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டோம்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 5 வருஷம் ஆட்சி செய்யலாம். அது சினாரியோ 2. அதாவது பாசிபிலிட்டி 2. பாசிபிலிட்டி 3 என்னென்னா, கவர்னர் ஆட்சி கொண்டு வர்றது. மெஜாரிட்டி யாருக்குமே இல்லாதனால டெம்பரவரியாக சென்ட்ரலில் இருந்து கவர்னர் மூலமாக தமிழ்நாட்டை பிரசிடென்ஷியல் ஆட்சி நடக்கும். அது 3வது சினாரியோ. வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன நடக்குன்னா, லாஸ்ட் ஆப்ஷன் ரீஎலெக்ஷன் நடக்க வாய்ப்பு. இந்த ரீஎலெக்ஷனுங்கிறது கடைசி ஆப்ஷன். எதுவுமே இல்லை அப்படின்னா தான் இந்த ரீஎலெக்ஷன் நடக்கும். ஏன்னா எலெக்ஷன் நடத்தணும்னா இட்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். அதனால இந்த ரீஎலெக்ஷன் பாசிபிலிட்டி 4. இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன நடக்க போகுது, விஜய் அந்த 10 சீட்டை ஃப்ளோர் டெஸ்ட்டில் ப்ரூவ் பண்ணுவாரா இல்லையா, கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற அந்த சிம்மாசனத்தில் அவர் அமருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடே வெயிட் பண்ணுது. லெட்ஸ் see what happens. விஜய் அவரோட ட்விட்டர் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே என்னை ரொம்ப கலாச்சாங்க. நிறைய பேர் இந்த கட்சி தாங்காது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் இன்சல்ட் பண்ணாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் நான் தமிழ்நாட்டு மக்களை தான் நம்பியிருந்தேன். அந்த மக்கள் என்னை இன்னைக்கு கைவிடல. இந்த எலெக்ஷன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி எலெக்ஷன். பாலிடிக்ஸையே, தமிழ்நாடு பாலிடிக்ஸையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு எலெக்ஷன். இட்ஸ் அ டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இந்த தேர்தலில் எனக்கு வாக்களித்தவங்க, எதிர்காலத்தில் எனக்கு வாக்களிக்க போகிறவங்க எல்லாத்துக்கும், என் சொந்தங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க.